உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அரை மணி நேரம் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா போதும், வீட்டிலே அருமையாக செஞ்சு கொடுத்து உங்கள் ஃபேமிலியே அசத்தலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹவு டு டூ சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமா இருக்கீங்களா? இப்போ மழை அதிகமாக பெஞ்சிட்ருக்கு, அதனால எல்லாம் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கோங்க. மழையில் கூடிய மட்டும் நனையிறதை தவிர்த்துடுங்க. அப்படி மழையில் நனைஞ்சிட்டு வந்தாலும் ஏதாவது ஹாட்டாக எடுத்துக்கோங்க, தலையை தொட்டிக்கோங்க, கேரை பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஏன்னா நம்ம உடம்ப நம்ம தானே பாதுகாத்துக்கணும். இப்போது சீக்கிரமாக தீபாவளி வேற வருது, நிறைய வேலைகள் இருக்குது இல்லையா? பலகாரம் பண்ணுறது எல்லா டைமும் கடையிலே வாங்கிட்டு இருக்க முடியுமா? நாமளும் சிலதெல்லாம் ட்ரை பண்ணலாம். அதுதான் லாஸ்ட் வீக் ஒன்று சொன்னேன்ல ஒரு ரெசிபி. இந்த ரெசிபியும் தீபாவளிக்காக தான். போன தடவை சொன்னேன் இல்லையா, மைசூர் பாக்கு எவ்வளோ சுலபமாக செய்கிறதுன்றது. அதுதான் இந்த வார ஷேரிங். உங்களுக்கு பால் மைசூர் பாக் செய்ய போகிறேன். அதுதான் எப்படி செய்யறதுன்னு ஹவு டு டூன்னு சொல்ல போகிறேன். நீங்கள் வாட் டு டூ இன்னைக்கு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஹவு டு டூ பால் மைசூர் பாக் போகலாமா நம்ம வீடியோவுக்கு? ஒரு ட்ரே எடுத்து நெய்யை க்ரீஸ் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா நம்ம அந்த மைசூர் பாக் கிளறிட்டு இருக்கும்போது எவ்ரி மினிட் அதோட பதம் மாறிடும். அதனால் பதம் கரெக்டாக வந்தோடனே இம்மிடியட்டாக அதை வந்து ஒரு ட்ரேக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். இல்லைன்னா மைசூர் பாவோட அந்த சாஃப்ட்னஸ் இன்னும் கொஞ்சம் இறுக்கமாக ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 125 கிராம் மைதா எடுத்துக்கிறேன். பால் பவுடர் ஒரு 50 கிராம்ஸு. எந்த பிராண்ட் பால் பவுடர்னால் பரவாயில்ல. இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு 3 மடங்கு நெய் வேணும் நமக்கு. நெய்யை அப்படியே நீங்கள் ஊற்றிட வேண்டாம், இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்துக்கலாம். கொஞ்சம் நல்லா கலந்துக்கணுன்னா அதை கொஞ்சம் உருக்கி வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 2 ஸ்பூனாக ஊற்றி நல்லா ஒரு பேஸ்ட் அளவுக்கு நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மைசூர் பாக் கிளறும்போது ரொம்ப ஈஸியாக வந்துடும். தாராளமாக நெய் விட்டுட்டு பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மைதாவும் பால் பவுடரும் நெய்யும் 3த்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா நிதானமாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை அப்படியே எடுத்து ஊற்றுனா அப்படியே ஒரு செமி சாலிடாக வர அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஒரு பேட்டர் மாதிரி அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா? இதை வச்சுட்டு இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நம்ம எவ்வளோ மாவு எடுத்துருக்கோமோ அதோட 3 டைம்ஸ் சுகர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கடாயில் ஊற்றிட்டு அதே அளவுக்கு நீங்கள் எந்த கப்பில் தண்ணி எடுத்தீங்களோ அதே கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி அதில் ஊற்றிட்டு நீங்கள் சுகரை கரைச்சிட்டு மிதமான தீயில் நீங்கள் கொதிக்க விடலாம். ப்ரௌன் சுகர், பாரிஸ் சுகர்னால் அதில் உங்களுக்கு அவ்வளோவா அழுக்கு இருக்காது. மற்றபடி வேறு ஏதாவது சுகர் நீங்கள் வாங்கி அப்படியே அது நுரைச்சி வரும்போது அப்படியே அழுக்கு இருக்கும். அந்த அழுக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சோண்டு நீங்கள் பாலை ஆட் பண்ணிங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் அப்படியே நுரை மாதிரி மேலே வரும். நீங்கள் ஒரு ஸ்பூனோ கரண்டியோ எடுத்து அது எல்லாமே நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கனால அதில் அவ்வளோ அழுக்கு இல்லை. ஸோ நான் பால் எதுவும் ஊற்றி கிளியர் பண்ணல. நான் பாருங்கள், நல்லா அந்த சுகர் கரைஞ்சி சிறப்பாகி கொதிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரத்தில் கொதிக்க ஆரம்பிச்சிட்டு நீங்கள் ஒரு 4 to 5 மினிட்ஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு அந்த கரண்டியில் அந்த சர்க்கரை பாவை எடுத்து கட்டை விரலுக்கும் பாயிண்டருக்கும் நடுவில் நீங்கள் இப்படி தொட்டு இப்படி லேசாக இழுத்து விட்டீங்க. இந்த ஒரு கம்பி மாதிரி ஒரு பதம் வரும். ஒரு கம்பி பதம் போதும். இப்படி நீங்கள் விரலில் தொட்டு லேசாக நீங்கள் இழுத்தீங்கன்னா ஒரு கம்பி மாதிரி வரும். அதுதான் பதம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போயிட வேண்டாம். அப்படி இருக்கும்போதே நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, மைதா அப்புறம் வந்து பால் பவுடர், நெய் 3யும் ஒரு பேட்டராக மிக்ஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அது இந்த சர்க்கரை பாவில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டே கை விடாமல் கிளறணும், இல்லைன்னா கட்டிப்பட்டுரும். அதே மாதிரி நீங்கள் வந்து நெருப்பையும் மிதமான தீயில் தான் வச்சுக்கணும். அது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. நம்ம எது செஞ்சுருந்தாலும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா நம்ம விரும்புகிற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும். சிட்டிக்கு ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். அது உங்களுக்கு வேணும்னா பண்ணலாம், இல்லை வேண்டாம் மைசூர் பாக்கு வந்து ஏலக்காய் பொடி வேண்டான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேண்டாம்.
அப்புறம் பாருங்கள், இப்போ நெய்யை ஆட் பண்ணுங்கள். 2 ஸ்பூன் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த நெய் வந்து நல்லா கிளறலைன்னா ஃபஸ்ட்டு வந்து அது அப்படியே வெளியே தள்ளுற மாதிரியே இருக்கும். நீங்கள் கிளற அது அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து பேட்டரோடு சேர்ந்துக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரம் நீங்கள் கிளறினீங்கன்னா மறுபடியும் ஒரு 2 டீஸ்பூன் நெய், அந்த மாதிரி இந்த மிச்சம் இருக்கிற நெய் எல்லாமே தீர்ற வரைக்கும் நீங்கள் மிதமான தீயில் போட்டு கிளறிட்டே இருக்கணும். இது எப்போ பதம் வருதுன்னா, இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் ஒட்டாமல் அப்படியே சுருண்டு வரும். இன்னும் உங்களுக்கு கிளியராக இருக்கணும்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூனில் எடுத்துட்டு நீங்கள் அந்த பேட்டரை கையில் எடுத்து உருட்டி பார்த்தீங்கன்னா நல்லா திரண்டு ஒரு பால் மாதிரி அப்படியே உருண்டையாக வரும். அதுதான் கரெக்டான பதம். அதுக்கு மேலே நீங்கள் மைசூர் பாக்கை வந்து முருக விட்டுறாதீங்க. அது ரொம்ப வந்து அப்புறம் கடுகடுன்னு ஆகிடும். நம்ம ட்ரெடிஷ்னலாக பண்ணுவோம் இல்லையா, நல்லா கடுக்கு முடுக்குன்ற மாதிரி மைசூர் பாக், அந்த மாதிரி ஆகிடும். மைசூர் பாவாக இருக்காது. உங்களுக்கு இப்போ எல்லாருக்குமே இப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்கிறது தான் பிடிக்குது இல்லையா, அதனால் அந்த மாதிரி வேணும்னா நான் சொன்ன பதத்துக்கு நீங்கள் கரெக்டாக எடுத்துருங்க. எல்லாம் சைடில் எல்லாமே திரண்டு வரும்போது நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற ட்ரேவை எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். பாருங்கள், அந்த நெய்யெல்லாம் சேர்ந்து உள்ளே வந்து இழுத்துட்டு நீங்கள் நெய்யே போடாத அளவுக்கு அப்படியே அந்த மாவு வந்து உங்களுக்கு வந்து நெய்யை வந்து உள்வாங்கிக்கும். அங்கே உள்வாங்கிட்டு நீங்கள் நல்லா ஆனால் கிளறிகிட்டே இருக்கணும். ரொம்ப இப்போ ரெடி ஆகிடுச்சு. கையில் எடுத்து நம்ம கிளறி வச்சுருக்கிற மைசூர் பாவை வந்து கொட்டி விட்டுடலாம். கொஞ்சம் நெய் எடுத்து அது மேலே க்ரீஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு அழகாக தெரியணுன்னா அது மேலே கொஞ்சம் குங்குமப்பூ தூவி விட்டுடுங்களேன். இல்லை அழகாக உங்களுக்கு ஒரு முந்திரி பருப்பு அது மேலே வைக்கணும்னு நினச்சிங்கனாலும் வைக்கலாம். ஆனால் நம்ம மைசூர் பாக்கு அது அதிலெல்லாம் செய்கிறது கிடையாது. ப்ளெயினாக இருந்தாலே நமக்கு நல்ல டேஸ்ட்டு தான். ஒரு 1 hour அப்படியே விட்டிங்கன்னா செட் ஆகிடும். இப்போ வந்து நீங்கள் அதை எல்லாமே உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ, எவ்வளோ நீளமாக வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்லைசஸ் போட்டுக்கலாம், பீசஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த வார டிப்ஸ் சமையல் குறிப்புகள் கிடையாது, க்ளீனிங் பற்றினது. ஏன்னா நமக்கு நிறைய தடவை இந்த ஆக்சிடெண்ட்லாம் ஏதாவது ஆகிட்டு எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல், அதுவும் நம்ம அவசரமாக ஓடிட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரிலாம் நடக்கும். ஏன் நம்ம வந்து முட்டையை பாயில் பண்ணணும்னு நினைக்கும் போது கை தவறி கீழே விட்டுடலாம், இல்லை ஆம்லெட் போடணும்னு உடைக்கும் போது அது கீழே விழுந்து செதறலாம், ஏதோ ஒரு சின்ன ஆக்சிடெண்ட். அப்போ ஆனால் முட்டை மட்டும் எவ்வளோ தடவை தொடச்சாலும் அந்த இடத்துல ஒரு ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அது ஈஸியாக க்ளீன் பண்ண, ஸ்மெல்லே இல்லாமல் பண்ண உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். அதாவது அந்த முட்டை உடைஞ்சது இல்லையா, அது மேலே நீங்கள் சால்ட்டை நல்லா தூவிடுங்க. தூவிட்டு ஒரு 1 minute கழித்து தொடச்சிட்டு எடுத்துடுங்க. அந்த இடத்துல அந்த முட்டையோட வடிவே இருக்காது. நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அஸ் யூஷுவல் மறுபடியும் நீங்கள் ஏதாவது ஃப்ளோ கிளீனரோ ஏதாவது போட்டு தொடச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த முட்டை வாடையும் இருக்காது, க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ஒருத்தருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தானே. இப்போ பாருங்கள், நம்ம பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற நம்மளோட பால் மைசூர் பாக் ரெடி. நல்ல சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். அப்படியே சாஃப்டாக சரிங்களா. இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்ல நெய் மணத்தோட சாஃப்டாக அப்படியே வாயில் அப்படியே கரைஞ்சி போயிடும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள், செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இதோட டேஸ்ட் எப்படி இருந்தது, மைசூர் பாக் மாதிரி இருந்ததா? ஏன்னா நம்ம எப்பவுமே நம்ம கடலை மாவு போடுவோம் இல்லையா, இந்த தடவை நம்ம மைதா சேர்த்து பண்ணியிருக்கோம். நல்லா இருக்கா, மணமாக இருக்கா, சாஃப்டாக இருக்கா, எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லை, அந்த கம்பி பதம் மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுமே தவிர, மற்றபடி நீங்கள் வந்து அந்த பதம் வந்துருச்சான்னு கூட நான் உருட்டி பார்த்தா, உருட்டி வந்ததுன்னா தெரிஞ்சிடும். வேறு ஒன்றுமே இல்லை, திரண்டு வர்றது தான் நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள், தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்டெல்லாம் நீங்கள் பண்ணி அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் மட்டும் போட்டுடுங்க சரிங்களா. கண்டிப்பாக இந்த மைசூர் பாக், பால் மைசூர் பாக் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சரிங்களா. ட்ரை பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.